இப்போ நான் மனிதர்களுக்காக சாப்பிடக்கூடிய பஞ்சகவ்யம் பராசர முனிவர் சொன்ன அளவுப்படி செய்து கொடுத்துட்ருக்குறோம். எல்லாத்துக்கும் செய்கிறவங்க யாராக இருந்தாலும் செய்ய முடியுமோ அவங்களெல்லாம் செய்து சாப்பிட சொல்லிகிட்ருக்குறோம். இதுக்கு மாடுகளினுடைய பசுமாடுகளினுடைய வர்ணம் கூட அதில் விவரமாக கொடுத்துருக்காங்க. இந்த வர்ணத்தினுடைய மாட்டு பால், இந்த வர்ணத்தினுடைய மாட்டிலிருந்து பால் கறந்து தயிர், இந்த வர்ணத்து மாட்டினுடைய எடுக்கப்பட்ட நெய், பாலிலிருந்து எடுக்கப்பட்ட நெய், இந்த விதமான மாட்டிலிருந்து கிடைச்ச சாணம், மூத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் பிரிவாக கொடுத்துருக்குறாங்க. அது எல்லாத்தையுமே ஒரே மாட்டிலிருந்து எடுக்கலாம்னு நமக்கு ஒரு விவரத்தையும் அவங்க கூடவே கொடுத்துருக்குறாங்க, ஒரு ரிலாக்ஸேஷன். இப்போ நம்ம சமீபத்தில் சொல்லிகிட்டு இருக்கிற மாதிரி நாட்டு பசுவிலிருந்து தான் செய்யணும், ஜெர்சி மாடு மற்ற மேல்நாட்டு மாடுகளிலிருந்து வந்த அந்த இனப்பசுக்கள்லேருந்து எடுக்க வேண்டாம், எடுத்தால் செய்தால் ஒத்து வராதுன்னெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கிறது ஒரு தவறான அபிப்பிராயம். ஆனால் ஒரே ஒரு இது மட்டும் சொல்லலாம், ஹெச்எஃப்ங்கிற இந்த ஹோல்ஸ்டீன் ஃப்ரீஷியன் மாடுலேருந்து மட்டும் செய்ய வேண்டாம். ஜெர்சி மாடு மற்ற அந்த இனங்கள் மேல்நாட்டு இனங்களாக இருந்தால் கூட பரம்பரையாக இருந்துகிட்டு இருக்கிற மாடுகள், அந்த இன மாடுகள், அதாவது நம்மளாக இனவிருத்தி அந்த செயற்கை முறையில் அதனுடைய இனத்தை பிரித்து வைக்காமல் இயற்கையாக அதனுடைய இதே வரும்போது அந்த மாடு எதுவாக இருந்தாலும் பலன் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கே தவிர, கொஞ்சம் குறைவு அதிகமாக இருக்கலாமே தவிர வேறு எந்த கெடுதலும் நடக்க வாய்ப்பில்லைங்கிறது எங்களுடைய அனுபவத்தில் கிடைச்சது ஒன்று. அதனால் நாட்டு பசு இருந்தால் தான் செய்யணும், மற்ற பசுகள் இருந்தால் செய்யக்கூடாதுங்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதனால் அவங்கக்கிட்ட என்ன மாடு இருக்கோ, ஹெச்எஃப் மாட்டை தவிர வேறு எந்த ஜாதி மாடு என்ன மாடு இருந்தாலும் சரி, அந்த மாட்டினுடைய பொருட்களில் இதை தயார் பண்ணி விவசாயத்துக்கும் உபயோகப்படுத்தலாம், மக்களும் உபயோகப்படுத்திக்கலாம், மனிதர்களும் உபயோகப்படுத்திக்கலாம், கால்நடைகளுக்கே திருப்ப நம்ம உபயோகம், எல்லா மிருகங்களுக்கும் உபயோகமாகுதுங்கிறதையும் தெளிவாக சொல்ல முடியும் நம்மால். இது இப்போ அளவுகள்லாம் சொல்கிறதுன்னா பராசர முனிவர் சொன்ன அளவுகள் என்னென்னு பார்த்தா, அரை கட்டை விரல் அளவு கோமயம். முதலே சொல்லியிருக்கோம், கோமயம்னா சாணம். அரை கட்டை விரல் அளவு, அதாவது இந்த ஒரு கட்டை விரலில் பாதி அளவு, சுமாராக ஒரு 5 கிராம்னு வச்சுக்கலாம், அவ்வளோதான் சொல்லணும். ஒரு பழம் மூத்திரம், கோமூத்திரம், 7 பழம் பால், 3 பழம் தயிர், 1 பழம் நெய், 1 பழம் தர்பை ஜலம்னு அவர் சொல்லியிருக்கார். இது ஒவ்வொன்றுக்கும் மந்திரங்களும் சொல்லியிருக்காரு. இது எப்படி எடுக்கிறது, எப்படி வைக்கிறது, எப்படி கலக்கிறது, எதை முதல்ல போடணும், எதை பின்னால் போடணும், ஒன்றோட ஒன்று சேர்க்கிற முறைகள் அது கூட தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஆனால் இன்றைக்கி இந்த மந்திரம் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறதுக்கு எல்லாத்துக்கும் அந்த தகுதி இல்லாததுனால மந்திர பிரயோகம் பண்ணால் அதிகமான பலனை கொடுக்கும் அந்த நம்பிக்கையோட மந்திரங்களுக்கு பதிலாக நம்மளுடைய மனத்தை ஒருமுகப்படுத்தி அந்த ஒரே எண்ணத்தோட, இது சாப்பிட்றவங்களும் இது தயாரிக்கிற எல்லாருமே எல்லாம் இந்த பஞ்சகவியம் நல்லது செய்யணுங்கிற ஒரு எண்ணத்தோட ஒருநிலைப்படுத்தி மனத்தை தயாரித்து எல்லாத்துக்கும் கொடுக்கலாம் அப்படிங்கிறது அனுபவபூர்வமான இதை நம்ம தெரிஞ்சிருக்கோம். அப்போது இந்த அளவுப்படி நம்ம கலந்துக்கணும். அப்போ இந்த அளவுகள்லாம் என்ன, இன்றைக்கி இருக்கிற அளவுகள் நமக்கு தெரியாது. ஒரு பழம்னா எவ்வளவுன்னு யாருக்கும் அதிகபட்சம் பேருக்கு தெரியாதனால இந்த அளவுகளையும் கூட சொல்லிடலான்னு நினைக்கிறேன். அரை கட்டை விரல் அளவு சாணம், கோமயம் அப்படிங்கிறது சாணம்ங்கிறது ஒரு 5 கிராம் அளவுன்னு வச்சுக்கிட்டோம்னா, ஒரு பழம்ங்கிறது 35 மில்லிகிராம் அல்லது மில்லி லிட்டர் அல்லது சிசி கியூபிக் சென்டிமீட்டர்ஸ்னு சொல்லலாம். எப்படி வேணாலும் ஒரு 35ங்கிறது ஒரு பேஸாக வச்சு நம்ம அந்த அளவுப்படி எல்லாத்தையுமே எடுத்துக்க முடியும். அப்போ இந்த அளவு எப்படி வருதுன்னா, பழைய ஒரு வாய்ப்பாடு, நமக்கு பழக்கத்தில் இருந்த ஒரு முறை, அளவீட்டு முறைகள் தான், இந்திய அளவீட்டு முறை தான் அது. 1 ரூபாய் எடை 1 தோலா, 3 தோலா 1 பழம், 8 பழம் 1 சேர், 5 சேர் 1 வீசை, 8 வீசை 1 மணங்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு அளவீட்டு முறைகள் முடிஞ்சுது. அப்போ ஒரு மணங்குங்கிறது நம்மளுடைய பிரிட்டிஷார் காலத்தில் 28 பவுண்டுன்னு வச்சாங்க. அவங்களுடைய அளவுக்கு 28 பவுண்டு ஈக்குவல் டு 1 மணங்கு அப்படின்னாங்க. இப்போ 28 பவுண்டுக்கு மெட்ரிக் மெஷர்மெண்ட்டில், அது அமெரிக்கன் மெட்ரிக் மெஷர்மெண்ட்டில் வரும்போது 11 கிலோ 200 கிராம் அளவு. அப்போ இது அப்படியே இந்த பழத்துக்கு கொண்டு வந்தோம்னா 35 கிராம் அப்படின்னு வச்சுக்கலாம் நம்ம, அல்லது 35 மில்லி, எப்படி வேணாலும் நம்ம வச்சுக்கலாம். ஒரு அளவு தானே, நம்ம குறிப்பிட்ட அளவு தான் வேணும். அதனால் 35ங்கிறது ஒரு பேஸாக வச்சுக்கிட்டோம்னா 245 மில்லி லிட்டர் பால், 35 மில்லி லிட்டர் நெய், 35 மில்லி லிட்டர் கோமூத்திரம், 105 மில்லி தயிர், இந்த அளவில் நம்ம சேர்த்த வேண்டியது இருக்கும். 35 மில்லி தர்பை ஜலம்னு சொல்லிட்டு
இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, மாடு சாணம் போட்ட உடனே கீழே விழுந்த உடனே சீக்கிரமாக எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் எடுத்துடணும். இல்லைன்னா அது மேலே வந்து ஈ உட்காந்து முட்டை வச்சிடும். தன்னுடைய இனப்பெருக்கத்துக்காக அந்த முட்டை வைக்கிற இடமா சாணி தேர்ந்தெடுத்துருக்க அந்த வகையான ஈக்கள். அது முட்டையிலிருந்து புழுவாய் நாளைக்கு பஞ்சகவியத்தில் வரும்போது நம்ம சாப்பிட்றது அருகதை இல்லாமல் போயிடும். அதனால் சாணி போட்ட உடனே மாட்டிலிருந்து எடுத்துக்கணும். மாடு சாணி போட்ட உடனே எடுத்துடணும். கோமூத்திரம் நம்ம பிடிச்சிருவோம், எப்படி சேகரிப்போம், அது ஒன்றும் பிரச்சனையே இல்லை. இதில் கவனிக்க வேண்டியது என்னன்னா, மாடு வந்து அந்த சினை பருவத்துக்கு வந்து அது அந்த மாதம் ஒரு முறை தீட்டுப்படுதல் மாதிரி நடக்கும் இல்லையா, அந்த மாதிரி நேரத்தில் அந்த மாட்டிலிருந்து எடுக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இது ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம். அடுத்தது ஏதாவது நோய்வாய்ப்பட்டிருந்தால், மாடுகள் பசுமாடுகள் வந்து நோய்வாய்ப்பட்டிருந்தால் அந்த நேரத்தில் அதிலிருந்து சாணி பொருள் பால்கள்லாம் பஞ்சகவியத்துக்காக எடுக்கிறது தவிர்த்தரலாம். ரெண்டாவது. மூணாவது, அதிகமான அளவில் புண்ணாக்கு வகைகள் மாவு பொருட்கள் அதிகமாக கொடுத்து அதிலிருந்து சாணி எடுத்து மூத்திரத்தை எடுத்து அந்த மாட்டு பாலிலிருந்து எடுத்து பண்ணோம்னாலும் கொஞ்சம் வித்தியாசமான பஞ்சகவியம் நமக்கு கிடைக்கும். அந்த அமிலத்தன்மையினுடைய அளவு அதிகரித்து ஒரு மாதிரி துர்நாற்றம் வரும் அந்த பஞ்சகவியத்திலிருந்து. இதிலிருந்து தவிர்க்கிறதுக்கு நம்ம சாப்பிட்றோம், பஞ்சகவியம் சாப்பிட்றோம் அப்படின்னா தரமான அந்த ஒரு தீனி மாட்டுக்கு கொடுத்து பராமரித்து அது வாய்ப்பு இல்லாமல் நல்லா பாதுகாத்து வச்சு அந்த மாட்டிலிருந்து நம்ம பஞ்சகவியம் தயாரிக்கிறதுக்கு உண்டான பொருட்களை சேகரிப்பு பண்ணுறது எந்த விதமான தவறும் இல்லை அப்படிங்கிறது தான். அப்போ நெய்யுங்கிறது அடுத்தது வரணும். பால் எல்லாம் பொருளும் நம்ம தரமானதாக எடுத்துட்டோம். நெய் மட்டும் எதுன்னு தெரியாது. கடையில் வாங்கிட்டு வந்து நெய்யை இது பண்ணிட்டோம்னா அது பச்சைப்பாலிலேருந்து எடுக்கிற க்ரீம் இப்போ வர்றதில்ல. அப்போ பால் கொழுப்புன்னு தான் சொல்லணுமே தவிர அதுக்கு நெய்யுங்கிற பேரை வச்சதே தப்பு, முதல் தப்பு. நெய்யுங்கிறது பாலை தயிராக்கி, அதாவது காய்ச்சி ஆற வச்சு தயிராக்கி அந்த தயிரை கடைஞ்சி வெண்ணெய் எடுத்து அந்த வெண்ணெயை ஒரு முறை மட்டும் உருக்கி எடுத்து ஊற்றி வச்சுக்கிறதுக்கு பேர் தான் நெய்யே தவிர பச்சைப்பாலிலிருந்து எடுக்கிறதுக்கு பேர் நெய் அல்ல, பால் கொழுப்புன்னு வேணால் சொல்லலாம். இது நடந்த முறை வேறு, அது வந்த முறை வேறு, வழி வேறு. அதனால் இந்த நெய் தான் ஊற்றணும். இப்போ வெண்ணெய் எடுத்து தயிராக்கி தயிரை கடைஞ்சி எடுத்த நெய் தான் நம்ம உபயோகப்படுத்திக்கணுமே தவிர கடையில் வாங்குகிற நெய் எந்த விதத்துலையும் சேர்மாது. அந்த நெய் கூட இன்றைக்கி சுத்தமாக கிடையாது, அதில் கலப்படங்கள் வேறு. அதனால் தயவு செஞ்சு கடையில் வாங்குகிற நெய்யை உபயோகப்படுத்த வேண்டாம். இது வந்து கவனிக்க வேண்டியது மூணாவது விஷயம். தர்பஜலம்ங்கிறது தர்பப்பில்லு நுனியோட கூட இருக்கிற அந்த தர்பப்பில், நுனியோடு இருக்கிற தர்பப்பில்லு 4-5 நுனியோடு இருக்கிறத கிள்ளி ஒரு டம்ளர் தண்ணியில் போட்டு வச்சு முதல் நாள் இரவே போட்டு வச்சு மறுநாள் காலையில் நம்ம பஞ்சகவியம் தயாரிக்கும் போது அந்த தண்ணியில் தேவையான அளவு எடுத்து இதில் சேர்த்திக்கணும். இதுதான் தர்பஜலம்ங்கிறது, வேறு ஒன்றும் கிடையாது. இந்த தர்பப்பில்லுக்கு உண்டான குணம் என்னென்னா, ரேடியேஷன் சொல்கிற இந்த கதிர்வீச்சுக்கள்லேருந்து அது எல்லாத்தையுமே பாதுகாத்து வைக்கும். கெடுதல் எது இருந்தாலும் நீக்கிருங்கிறது தான் அறிவியல் உண்மையும் கூட. அதனால் அந்த தண்ணியும் சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி அளவு முறைகள் வந்து சின்ன சின்ன வித்தியாசங்களோட, பெரிய அளவில் வித்தியாசம் இல்லாமல் சின்ன சின்ன வித்தியாசங்களோட பராசர முனிவர் சொன்னதை போலவே பிரஜாபதி, ஆபஸ்தம்பர், போதாயனர், அகத்தியர் இப்படியெல்லாம் ஒவ்வொரு முனிவர்களும் வழிமுறைகளை சொல்லியிருக்காங்க. அளவுகள் வந்து பெரிய அளவில் வித்தியாசம் இல்லை, கொஞ்சம் தான் வித்தியாசம். அதனால் யாரோ ஒருத்தர் சொன்னதை நம்ம வழிமுறை கடைப்பிடிச்சா போதுமானது அப்படின்னு